வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். பாம்பு ஒன்று ஊர்ந்து கொண்டு சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக பாறையின் மீது இருந்த ஒரு கல் அந்த பாம்பின் மீது விழுந்து விட்டது. அந்த பாம்பால் கொஞ்சம் கூட நகர முடியவில்லை, நன்றாக சிக்கிக் கொண்டது. அப்போது அந்த பக்கமாக ஒரு மனிதன் வந்து கொண்டிருந்தான். பாம்பை காப்பாற்றலாம் என்று நினைத்து, உதவி செய்யலாம் என்று நினைத்து அந்த கல்லை எடுத்து ஒரு ஓரமாக போட்டுவிட்டு பாம்பை காப்பாற்றி விட்டான். பாம்பை காப்பாற்றிய உடனே அந்த பாம்பு என்ன செய்தது என்றால், உடனடியாக அந்த மனிதனுடைய கைகளை நன்றாக சுற்றி கொண்டது. பிறகு அந்த பாம்பு மனிதனை பார்த்து சொல்கிறது, நான் இப்போது உன்னை கொல்லப் போகிறேன் என்று சொன்னதாம். அதற்கு அந்த மனிதன் அந்த பாம்பை பார்த்து கேட்கிறான், நான் உனக்கு உதவி செய்திருக்கிறேன், உன்னுடைய உயிரையே காப்பாற்றியிருக்கிறேன், அப்படி இருக்கும்போது நீ இப்படி செய்யலாமா? இது தகாதல்லவா என்று கேட்கிறான் அந்த பாம்பை பார்த்து. அதற்கு அந்த பாம்பு சொல்கிறது, இது என்னுடைய இயல்பு, என்னுடைய குணம், என்னுடைய குணத்தை என்னால் மாற்றிக்கொள்ள இயலாது, நான் உன்னை கொல்லத்தான் போகிறேன் என்று மறுபடியும் சொல்கிறது. பிறகு அந்த மனிதன் சொல்கிறான், அவசரப்பட வேண்டாம், இந்த பக்கமாக ஏதாவது ஒரு விலங்கு வந்தால் அந்த விலங்கிடம் நியாயம் கேட்போம், அந்த விலங்கு என்ன சொல்கிறதோ அதன்படி நடந்து கொள்ளலாம் என்று அந்த மனிதன் சொல்கிறான். அப்போது அந்த பக்கமாக ஒரு யானை வந்து கொண்டிருந்தது. யானையிடம் நடந்த அனைத்தையும் இந்த மனிதன் பகிர்ந்து கொள்கிறான். பிறகு அந்த யானை சொல்கிறது, மிகவும் தந்திரமாக என்ன சொன்னது தெரியுமா? என்னால் பார்க்காமல், என்னுடைய கண்களால் பார்க்காமல் எதையும் நான் நம்ப மாட்டேன், என்னால் நம்ப இயலாது, ஆகையால் என்ன நடந்ததோ அதே போன்று நீங்கள் ஒரு முறை நடித்து காட்டுங்கள் என்று அந்த யானை கேட்டுக்கொள்கிறது. பிறகு அந்த மனிதன் என்ன செய்கிறான், பாம்பை கீழே வைத்துவிட்டு எந்த கல் அந்த பாம்பின் மீது விழுந்திருந்ததோ அதே கல்லை எடுத்து மறுபடியும் அந்த பாம்பின் மீது வைத்து விட்டான். பிறகு அந்த யானை அந்த மனிதனை பார்த்து சொன்னதாம், தயவு செய்து நீங்கள் மனிதரே, இங்கிருந்து நீங்கள் நண்பரே, நீங்கள் அகன்று விடுங்கள், சென்று விடுங்கள், அந்த பாம்பை அப்படியே விட்டு விடுங்கள், அதுதான் உமக்கு நல்லது என்று அந்த யானை சொன்னதாம். நீங்கள் எவ்வளவுதான் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நல்ல குணத்தோடு உதவி செய்தாலும் அவர்கள் உங்களுக்கு தீங்கிழைப்பார்கள், நம்பிக்கை துரோகம் செய்வார்கள். காரணம், இது ஒரு நன்றி கெட்ட உலகம் என்று அந்த யானை அந்த மனிதனை பார்த்து சொன்னதாம். உண்மைதானே, அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் நாம் தான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கு உதவி செய்ய வேண்டும், யாருக்கு உதவி செய்யக்கூடாது, ஒருவருக்கு உதவி செய்தால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நாம் எதிர்கொள்ள நேரிடும் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு தான் நாம் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவு நமக்கு உணர்த்துகிறது. இது போன்ற பதிவுகளை தினந்தோறும் பெறுவதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்தால் உங்களுக்கு தேவையான இது போன்ற பதிவுகளை தினந்தோறும் பெறலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.